Hi guys, this is Saini. இன்னைக்கு நம்ம வந்து மார்க் டெஸ்ட் அதாவது பேப்பர் 4 பிசினஸ் எகனாமிக்ஸோட மார்க் டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நம்ம வந்து வளவலன்னு பார்க்காம சும்மா ஓரலா சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட வந்து நம்ம பார்த்திரலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். First question என்ன கொடுத்திருக்காங்கன்னா which of the following are the characteristics of business economics இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து it is a normative science, it is interdisciplinary, pragmatic in nature, all of the above கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து micro in nature, pragmatic in approach, normative in nature, macro analysis. ஸோ இது எல்லாமே வந்து characteristics of business economics தான். ஸோ ஆன்சர் வந்து all of the above. ஸோ செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். Which branch of economic theory deals with allocation of resources? இதுக்கு வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக், மைக்ரோ எக்கனாமிக், எக்கனாமிக் growth, none of this. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்போது இண்டிவிஜுவலாக ஒரு ஃபர்ம் அதை வந்து மேக்கிங் டிசிஷன் அதாவது உள்ளேருந்து பார்க்குறது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ which branch of economic theory deals with allocation of resource அப்படின்னு கேட்டாங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அதே கொஸ்டினில் which branch of economic theory deals with problem of allocation of resource அதாவது problem of அப்படின்னு ப்ராப்ளம்னு வந்துட்டா அந்த இடத்துல ஆன்சர் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆப்ஷனையும் நல்லா ரீட் பண்ணிவிட்டு எது வந்து கரெக்டான ஆன்சரோ அதை போடுங்க. அதாவது நார்மலாக வித் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படி கேட்டாங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அதே எக்கனாமிக் தியரி டீல்ஸ் வித் ப்ராப்ளம் ஆஃப் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆப்ஷனை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள். இப்போ தேர்ட் கொஸ்டின், அண்டர் விச் சிஸ்டம் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இஸ் அன் அட்வான்டேஜ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு ஃப்ரீடம் சாய்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கேபிட்டலிசம், பி மிக்ஸ்டு எக்கனாமி, சி சோஷியலிசம், டி நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ கேபிட்டலிசம். ஏன் கேபிட்டலிசம் அப்படின்னா ஃப்ரீ மார்க்கெட். கேபிட்டலிசம்னா ஃப்ரீ மார்க்கெட் இல்லைன்னா கேபிட்டலிஸ்ட், அதாவது ஒரு தனித்துவமாக ஒரு முதலாளித்துவமாக, அதாவது எப்படி சொல்கிறதுனா இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது டிசென்ட்ரலைஸ்டு எக்கனாமிக் பவர், ஒரு அத்தாரிட்டி இருக்கும். என்ன அத்தாரிட்டி அப்படின்னா இப்போ வந்து ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், அசெட்ஸாக இருக்கட்டும், ப்ராடக்ஷன், கன்சம்ஷன் இதிலெல்லாம் வந்து தனித்துவமாக அவங்களுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்கும். அதில் யார் தனித்துவமாக அவங்களா டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, அதாவது ஒரு ப்ரைவேட் பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த ஒரு உள்ளீடு தலையீடு எதுவுமே இல்லாமல் ஒரு தனித்துவமாக அவங்க வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கல்ல, ஸோ அந்த அத்தாரிட்டி அதுதான் வந்து கேபிட்டலிசம். அந்த பிஸ்னஸில் தான் வந்து ஃப்ரீடம் அட்வான்டேஜஸ் வந்து நிறைய சாய்ஸஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து கேபிட்டலிசம். மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் வரும், சோசியலிசம் வரும். எப்படின்னா இப்போது அதே பிஸ்னஸ் வந்து மிக்ஸ்டு எக்கனாமியில் வந்து அதே பிஸ்னஸ் பண்ணலாம், அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஆனால் அதில் சமூகம் அப்படின்ற வர்ற சோசியலிசம், அதாவது சோசியலிசம் மிக்ஸ் ஆகிருக்கும், ரெண்டுமே மிக்ஸ்டு இருக்குது. ஸோ மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ அதில் வந்து கவர்மெண்ட்டும் வந்து தலையிடுவாங்க, அவங்களுக்கும் வந்து அந்த அதிகாரம் இருக்குது. ஸோ அது வந்து மிக்ஸ்டு எக்கனாமிக். ஸோ ஆன்சர் வந்து கேபிட்டலிசம். எதில் அட்வான்டேஜ் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னா கேபிட்டலிசமில் தான் இருக்குது. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா டாக்ஸேஷன் இன்வால்வ்ஸ் விச் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நார்மேட்டிவ் எக்கனாமிக், அதாவது எந்த பார்வை கோணத்தில் நார்மேட்டிவில் டாக்ஸேஷன். இப்போ வந்து டேக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்கம் வந்து பார்ப்போம். இப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்சிடென்ட்ஸ், பி ஃபேர்னஸ், சி இன்சென்டிவ் டு ஒர்க், டி ஆல் ஆஃப் தி அபவ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி ஃபேர்னஸ். ஏன் அப்படின்னா ஒரு டேக்ஸை பேஸ் பண்ணி தான் இன்கம் வந்து நம்ம வெளிப்படையாக பார்க்குறது, ஃபேர்னஸ் வெளிப்படையாக நம்ம பார்க்குறது. இப்போது ஒரு 10 ரூபா ஒருத்தர் வந்து வரி கட்டுறாரு அப்படின்னா அவரோட வருமானம் வந்து நம்ம 100 ரூபா அப்படின்னு வந்து நம்ம வெளிப்படையாக நினைக்கிறோம்ல, கண்டுபிடிக்கிறோம்ல. ஸோ அதுதான் அதாவது டேக்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு இன்கம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபேர்னஸ் தான். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து சப்போஸ் வி ஆர் drawing a supply curve of a farmer, which of the following will be held constant? இப்போது ஒரு இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் இன்புட்ஸ், வெதர் கண்டிஷன், டெக்னாலஜி, த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி அண்டர் கன்சிடரேஷன். அதாவது இப்போது ஒரு விவசாயியோட பொருள் வந்து அரசு கொள்முதல் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அரசாங்கம் வந்து அந்த விவசாயி என்ன கொள்முதல் அதாவது பண்ணியிருக்காங்களோ அந்த குட்ஸுக்கு வந்து அவங்க வந்து ஒரு விலையை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்களே. ஸோ அதே மாதிரி தான்
ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி, த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி அண்டர் கன்சிடரேஷன், நிர்ணயிக்கப்பட்ட விலை. 6th கொஸ்டின் வந்து a fall in the price of a commodity where everything else is held constant is referred to as அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஏ an increase in quantity demand, B a decrease in demand, C a increase in demand, D none of this. இப்போது ஒரு பொருளோட விலை ஏற்படும் வீழ்ச்சியில் வந்து வேர் எவ்ரி திங் இஸ் ஹெல்த் கான்ஸ்டன்ட், நிலையானதாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஆப்பிள் வந்து 10 ரூபா, ஒரு கிலோ வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க வந்து அது 5 ரூபாய்க்குன்னு விற்கும்போது அப்போ விலை குறையும் போது அதோட தேவை வந்து அதிகமாகுது. ஏன்னா நிறையா பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா, ஏன்னா 10 ரூபான்னு கொடுத்துட்டு திடீர்னு 5 ரூபான்னு விற்றாங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அந்த இடத்துல பொருளோட விலை வந்து குறையும் போது அதோட தேவை, அதோட டிமாண்ட் வந்து, அதோட குவான்டிட்டியோட டிமாண்ட் வந்து அதிகமாகுது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா லோ ப்ரைஸு ஆனால் அதோட குவான்டிட்டியோட டிமாண்ட் வந்து அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் அண்ட் இன்க்ரீஸ் இன் குவான்டிட்டி டிமாண்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th. ஃபார் ஜிஃபன் குட் த ஏங்கிள் கர்வ் இஸ், இப்படி கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் ஸ்லாப்ட், வெர்டிக்கல், ஹாரிசான்டல் அண்ட் நெகட்டிவ் ஸ்லாப்ட். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிஃபன் குட் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துடலாம். அதாவது நான் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கும், ரைஸாக இருக்கட்டும் இல்லை வீட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நான் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் வந்து இதோட டிமாண்ட் வந்து இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதோடு சேர்ந்து இதோட டிமாண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் ஜிஃபன் குட். ஸோ இதில் வந்து ஈங்கிள் கர்வ், இல்லை வந்து ஜிஃபன் குட்டில் வந்து 3 கர்வ்ஸ் இருக்குது. அதாவது ஆங்கிள் கர்வ்ஸ், டிமாண்டு கர்வ், ஈங்கிள் கர்வ். ஈங்கிள் கர்வ் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துடலாம். ஈங்கிள் கர்வ் அப்படின்னா இப்போ பர்டிகுலராக ஒரு குட்ஸ், சர்வீஸ் இல்லை ஹவுஸ் ஹோல்டு ஏதாவது இருக்கும், அதில் வந்து இன்கம்மோட எப்படி மாறுபடுது அப்படின்னு பார்க்குறது தான் ஈங்கிள் கர்வ். இப்போது வந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து இன்கம் வந்து அதிகமாக வருது, ஆனால் நீங்கள் வீட்டுக்கு ஒதுக்குற செலவு வந்து கம்மியாகுது. ஸோ இதுதான் ஈங்கிள் கர்வ். ஸோ இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாதனால இதோட ஆன்சர் வந்து நெகட்டிவ் ஸ்லாப்ட். ஸோ 8th கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். A theory is, அதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, an assumption and hypothesis and a validated hypothesis, none of this கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து a validated hypothesis. ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின். The coefficient of price elasticity of demand between 2 points on a demand curve is, இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து arc elasticity, point elasticity, price elasticity, none of this. இப்போ ஆர்க் எலாஸ்டிசிட்டி தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஆர்க் எலாஸ்டிசிட்டி தான் ஆன்சர். இப்போ ஆர்க் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா இப்போ வந்து இப்போ நம்மளாக ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து 8 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதோட டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எப்படின்னா 60 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்கு வந்துடுது. ஸோ இதுதான் வந்து ஆர்க் எலாஸ்டிசிட்டி. ஸோ ஆன்சர் வந்து ஆர்க் எலாஸ்டிசிட்டி. 10th கொஸ்டின். When the demand curve is a rectangular hyperbola, an increase in the price of commodity causes to total expenditure of consumers of the commodity to options வந்து remain unchanged, increase, decrease, any of the above கொடுத்துருக்காங்க. ஸோ the demand curve is a rectangular hyperbola. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த rectangular hyperbola அப்படின்னா என்னென்னா, இப்போ டிமாண்டு கர்வ் இஸ் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இப்போ எலாஸ்டிசிட்டியோட டிமாண்ட் இருக்குல்ல, இப்போ இந்த எலாஸ்டிசிட்டியோட டிமாண்டும் டிமாண்டோட கர்வ் இதோட பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, அதாவது சமமாக இருக்குது. இப்போ எப்படின்னா ஈக்குவல் டு யூனிட்டி அட் ஆல் பாயிண்ட்ஸ். இப்போ கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிமாண்ட் கர்வ் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவாக இருக்கும்போது அதோட கமாடிட்டியோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால் அப்படி ஆகும்போது அந்த குட்ஸு அந்த கன்சியூமர்ஸோட மொத்த செலவுமே ரிமைன் அன்சேஞ்சு, அதாவது மாறாமல் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ரிமைன் அன்சேஞ்சு. ஆப்ஷன் ஏ ரிமைன் அன்சேஞ்சு. ஓகேவா? இது 11th கொஸ்டின். எ மூமெண்ட் அலாங் எ கர்வ் ரேதர் தென் எ ஷிஃப்ட் இன் த கர்வ் கேன் பி மெஷர்டு பை, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. cross elasticity of demand, income elasticity of demand, price elasticity of demand and price elasticity of supply and none of this. இப்போ கர்வுடன் அதோட மாற்றத்தை விட அந்த கர்வோட சேர்ந்தோட அந்த மூமெண்ட்டை வந்து அளக்கிறது. ஸோ இதுக்கு வந்து price elasticity of demand and price elasticity of supply.
ஸோ இதான் ஆன்சர். அடுத்து 12th கொஸ்டின் வந்து the most important function of an entrepreneur is to bear the sense of responsibility, finance, innovate, none of this. இப்போ ஒரு சுய தொழில் கூட நம்ம பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ நம்ம சுய தொழில் ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்னோவேட்டிவாக இருக்கணும், அதாவது ஒரு புதுசாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு ரொம்ப வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்னோவேஷன். ஸோ இன்னோவேட். 13th கொஸ்டின் வந்து how do the TVC curve behaves when the law of diminishing return begin to operate? இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து A, rise at a decreasing rate, at the fall at an increasing rate, at the fall at a decreasing rate, and rise at an increasing rate கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது TVC அப்படின்னா total variable cost. இப்போ இந்த TVC அப்படின்னா இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி அந்த வருமானத்தை அனுபவிக்கும் போது அந்த டிவிசி வந்து ஆரம்பத்தில் வந்து குறைஞ்சு அதுக்கப்புறம் அதிகமாகும். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிமினிஷிங் ரிட்டர்ன் லா செயல்பட தொடங்கும் போது டிவிசி கர்வ் எப்படி செயல்படுது அதாவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ரைஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட், அதாவது அதிகரிக்கும் விகிதத்தில் வந்து உயர்வு. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து in the short run level of output, the firm at the optimum will be minimizing total losses at the maximizing total profit, at either maximizing total profit or minimizing total loss. None of this கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு சோல்டாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிறோம், அதில் வந்து சோல்டான ஒரு லாஸ்ட் யூனிட், இப்போ இந்த லாஸ்ட் யூனிட்லேருந்து வர்ற மார்ஜினல் காஸ்ட் இருக்கும்ல, ஸோ அந்த மார்ஜினல் காஸ்ட்டை கழித்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மார்ஜினல் ரெவென்யூவை செலவுக்கு ஈக்குவலான அவுட்புட், இதுதான் வந்து அதே மாதிரி இதை தான் வந்து கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் ஈதர் மேக்ஸிமைசிங் டோட்டல் ப்ராஃபிட் ஆர் மினிமைசிங் டோட்டல் லாஸஸ், இதுதான் ஆன்சர். At the 5th question, if both factor prices and quantity moves in the same direction, that is called, இதுக்கு வந்து decreasing cost industry, increasing cost industry, constant cost industry. அது வந்து none of this கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா why do price and quantity இது ரெண்டுமே வந்து சேம் டிரெக்ஷனில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து சப்ளை ஆன குவான்டிட்டி இருக்கும்ல, அந்த சப்ளையான குவான்டிட்டி சேம் டிரெக்ஷனில் வந்து மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த சப்ளையோட கர்வ் வந்து அப்வர்டாக ஸ்லாப்பிங் கர்வில், அதாவது சாஞ்ச கோணத்தில், மேல் நோக்கி சாஞ்ச கோணத்தில் வந்து அது போகுது. ஸோ அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து அதிகமாக ப்ரொடக்ஷனை வந்து பண்ணணும்னு திட்டமிடுறாங்க. So, if both factor prices and quantity moves in the same direction, then it is called constant cost industry. அதாவது ஆப்ஷன் சி, constant cost industry. இதுதான் ஆன்சர். 16th question வந்து if the monopolist incur losses in the short run then in the long run, இதுக்கு வந்து it will stay in the business, go out of business, will break even, any of the above is possible. இப்போ மோனோபோலிஸ்ட் இன்க்யூர் அப்படின்னா ஏகபோகமாக, அதாவது பிரத்யேகமாக தனித்துவமாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த பிஸ்னஸில் வந்து ஷார்ட் ரன்லேருந்து லாங் ரனுக்கு போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து இட் வில் ஸ்டே இன் த பிஸ்னஸ், கோ அவுட் ஆஃப் பிஸ்னஸ், வில் பிரேக் ஈவன். ஸோ இதில் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து டி, எனி ஆஃப் த அபவ் இஸ் பாசிபிள். எது வேணாலும், அதாவது இந்த மூணில் எது வேணாலும் அவங்களுக்கு வந்து நடக்கலாம். So 17th வந்து a cartel which is market sharing will reach the monopoly situation. இதுக்கு வந்து always when the product is homogeneous, always when the product is differentiate, sometimes none of this. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து C, sometimes. இப்போ கார்டல் அப்படின்னா மார்க்கெட் ஷேரிங் இருக்கும்போது கார்டல் வந்து சம்டைம்ஸ் வந்து மோனோபோலி சிச்சுவேஷனை வந்து ரீச் ஆகும். ஸோ இதுக்கு வந்து இதுதான் வந்து கார்டல். ஸோ இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இது வந்து அதாவது கார்டல் விச் இஸ் மார்க்கெட் ஷேரிங் வில் ரீச், அதாவது மோனோபோலி சிச்சுவேஷனுக்கு வந்து ரீச் ஆகும்போது, இப்போ மார்க்கெட் ஷேரிங் வந்து இருக்கும்போது கார்டல் வந்து சம்டைம்ஸ் வந்து மோனோபோலி சிச்சுவேஷனை வந்து ரீச் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து சம்டைம்ஸ். 18th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் வில் பி ஸ்ட்ராங்கர் வென் அப்படி கேட்டிருக்காங்க. So the goods are closer substitutes, there is lower cost of switching to the substitute good,
there is lower inconvenience while switching to the substitute good, all of this அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ சப்ஸ்டிடியூட் பிஸ்னஸில் வந்து இப்போ சப்ஸ்டிடியூட்டாக வந்து சோப்புக்கு பதிலாக பாடி லோஷன் ஆகுது. ஸோ இது வந்து எப்போ வந்து இதோட எஃபெக்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா இது எல்லாமே ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். அதாவது the goods are closer substitutes, there is a lower cost of switching to the substitute goods, அது there is a lower inconvenience while switching to the substitute good. So all of this அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 9th வந்து increasing return to scale applies வந்து long run. இது வந்து direct question தான், இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்து வந்து 12th வந்து isoquant are so called equal product curves, production indifference curves, ISO product curves, all of the above அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ isoquant அப்படின்னா அது வந்து ஒரு curve. ஸோ இது வந்து ஆல் ஆஃப் தி அபவ் ஆன்சர் வந்து டி இதோட ஆல் ஆஃப் தி, அதாவது ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ்ஸ் இருக்குது, ப்ராடக்ஷன் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸு, ஐஎஸ்ஓ ப்ராடக்ட் கர்வ்ஸ், இது எல்லாமே வந்து ஐசோகுவான்ட் தான். 22 கொஸ்டின் வந்து the concept of marginal cost is closely related with அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ்டு காஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், எக்கனாமிக் காஸ்ட். இதுக்கு ஆன்சர் வந்து எக்கனாமிக் காஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துலாம். அதாவது ஒரு ப்ரொடக்ஷனுக்கான மார்ஜினல் காஸ்ட் வந்து ஒரு அடிஷ்னல் யூனிட்டில் வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் இல்லைனா உற்பத்தி செய்கிறது மூலமாக அந்த ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதுதான் வந்து மார்ஜினல் காஸ்ட். இது வந்து ரிலேட்டடாக எதில் இருக்குது அப்படின்னா எக்கனாமிக் காஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்போ எக்கனாமிக் காஸ்ட்னா என்னென்னா இப்போது ஒரு தனி நபரால் இணைக்கப்பட்ட மதிப்பை கொண்ட எந்த ஒரு பொருட்களோட காம்பினேஷன் லாஸஸ், இதுதான் வந்து எக்கனாமிக் காஸ்ட். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மார்ஜினல் காஸ்ட்னா என்ன, எக்கனாமிக் காஸ்ட்னா என்ன. ஸோ இப்போ வந்து த கான்செப்ட் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் எக்கனாமிக் காஸ்ட். ஓகேவா. 23rd கொஸ்டின் வந்து when the average product labor is maximized, the marginal product of labor equal 0 is maximized equal average product labor. அடுத்து none of this கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து when the average ப்ராடக்டோட லேபர் வந்து அதிகமாகும் போது மார்ஜினல் ப்ராடக்டோட லேபருக்கு ஈக்குவலாக தான் இந்த ஆவரேஜோட ப்ராடக்டோட லேபரும் இருக்கும். ஸோ அதுதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஈக்குவலாக, அதாவது ஈக்குவல் ஆவரேஜ் ப்ராடக்ட் ஆஃப் லேபர். இது வந்து டிரெக்ட் கொஸ்டின் தான், உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து வந்து ரொம்பவே ஈஸி 24th கொஸ்டின் வந்து என்னென்னா டைம் எலிமெண்ட் இன் மார்க்கெட் வாஸ் கன்வின்ஸ்டு பை ஆல்ஃப்ரெட் மார்சல். இது வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே தெரியும். ஸோ இது டைரக்ட் கொஸ்டின். அடுத்து 25th cross elasticity of demand for the monopolist product, any other product is 0, very small, high, either A or B இப்படி கொடுத்துருங்க. அதாவது இப்போது cross elasticity demand of the monopolist productல any other product வந்து 0ஆகவும் இருக்கலாம் இல்லை வெரி ஸ்மாலாகவும் இருக்கலாம், அதாவது either A or B. ஓகேவா. ஸோ இதுவும் டைரக்ட் கொஸ்டின், ரொம்பவே ஈஸி தான். அடுத்து வந்து 26 in a monopolistically competitive market, firm face a perfectly elastic demand for its product, does not face a perfectly elastic demand for its product, cannot be determined, and none of this கொடுத்துருக்காங்க. So the monopoly competitive market வந்து does not face a perfectly elastic demand for its product. இதுதான் ஆன்சர், அதாவது B. 27 வந்து price discrimination to be profitable elasticity of demand in different submarket will be different. அதாவது price discrimination விலை குறைப்பு அது வந்து to be profitable elasticity of demand in different, இதுலேயும் அதாவது profitable elasticity of demand in different, இதுலேயும் different இருந்தால் submarket will be also different. ஓகேவா. So answer is A, different. அடுத்து 28 வந்து supply schedule in a purely competitive firm in the short run is determined by marginal cost. நம்ம ஆல்ரெடி மார்ஜினல் காஸ்ட்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மார்ஜினல் ரெவென்யூ, ஆவரேஜ் ரெவென்யூ, மார்ஜினல் காஸ்ட் கர்வ் அண்ட் நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மார்ஜினல் காஸ்ட் கர்வ் தான் ஆன்சர். அடுத்து 29th கொஸ்டின் வந்து the turning point of business cycle predicted by lagging indicator, அடுத்து leading indicator, கோஇன்சிடென்ட், ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபவ். அதாவது த டேர்னிங் பாயிண்ட், அதாவது பிஸ்னஸ் சைக்கிள் ப்ரெடிக்டட் பை த டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா லாகிங் இண்டிகேட்டர், லீடிங் இண்டிகேட்டர், கோஇன்சிடென்ட். ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது. 30th கொஸ்டின் வந்து
Fluctuation in economic activities are due to change in money supply, profitability, fluctuation in aggregate demand. None of this கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் சி, அதாவது fluctuation in aggregate demand இதுதான் ஆன்சர். ஸோ direct question.